ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? தைப்பூசம் நாள் எப்படி உங்க எல்லாருக்கும் போச்சு? முருகரை போய் சந்திச்சிங்களா? சாமி நல்லா வேண்டிக்கிட்டீங்களா? தைப்பூச திருநாள் எல்லாத்தையும் எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்க. எங்களோட தைப்பூச திருநாள் எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட இன்னைக்கு ஷேர் பண்ண போறேன். இன்னைக்கு மார்னிங் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கார்டனிங் வேலைலாம் கொஞ்சம் இருந்தது, அதெல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கார்டனிங்ல என்னென்னலாம் பண்றோம், புதுசா என்னெல்லாம் நம்ம புது கம்மரா என்ன பிளான்ட்லாம் நம்ம வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் காமிக்கிறேன். ஸ்கிப் பண்ணாம கண்டிப்பா பாருங்க, உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அம்மாவுக்கு வந்து நிறைய இந்த மாதிரி எல்லாம் போட்டு நல்லா பெரிய கார்டனா வைக்கணும்னு ஆசை. ஸோ அதனால அவங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு மீஷோ, அமேசான் அதுல கிடைக்கிற விதை எல்லாமே வாங்கி கலெக்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. இந்த வாட்டி கொஞ்சம் டைம் கிடைச்சது, அதனால இந்த மாதிரி ட்ரே ஒரு 4-5 ட்ரே வாங்கிட்டு வந்து அதுல நாங்க வந்து விதை போட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இதுல வந்து என்னென்ன விதை போடுறோம்னா சில்லி, அப்புறம் கேரட்டு, முள்ளங்கி, பாவக்காய் அந்த மாதிரி போட்டிருக்காங்க. நம்ம நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு இதை வந்து கேரட்லாம் வளர்ந்ததுன்னா நல்லா தானே இருக்கும். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் போட்டு பார்ப்போம், வந்துச்சுன்னா நல்லா இருக்கும். இல்லைன்னா நம்ம போட்டு பார்த்தோம் வரல, சரி விடு அப்படின்ற ஒரு திருப்தியாச்சும் இருப்போங்க அப்படின்ற மாதிரி நம்ம கிட்ட இருக்க எல்லா விதையும் போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் இந்த ஒரு 5 போட்டிருக்கோம், அது என்ன எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அப்புறம் இன்னொரு ட்ரேல வந்து கத்திரிக்காய், அப்படியே ஒயிட் கத்திரிக்காய், நீட்டு கத்திரிக்காய், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு ட்ரேல வந்து ஃபுல்லா கத்திரிக்காவா போட்டு வச்சிருக்கோம். இதுல வந்து கொஞ்சம் மாத்தி மாத்தி எல்லாமே ஒரு 5 வகை போட்டிருக்கோம். அப்புறம் இன்னொரு ட்ரேல வந்து சம்பங்கி போட்டிருக்கோம். இதுக்கு அடுத்த கிளிப்ல நீங்க பாப்பீங்க. இதெல்லாம் எப்படி வளருது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதெல்லாம் எத்தனை நாள்ல வெளியில வரும் செடி அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. அது வந்து எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வந்து இந்த மாதிரி பண்றோம். எப்படி இதெல்லாம் கரெக்டா இல்லை வேற எப்படின்னா பண்ணணும் அப்படி இருந்தாலும் எங்களுக்கு சொல்லுங்க, அது ரொம்ப எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். நம்ம கார்டன் நல்லா பெருசா நல்லா சூப்பரா வளர நீங்களே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க மக்களே. கமெண்ட் பண்ணுங்க, தெரிஞ்சா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. எப்படி நடணும், இல்ல நான் நட்டுறது கரெக்டா, இல்ல இது இல்ல இந்த மாதிரி இல்ல வேற எதனா பண்ணணும் அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் எங்களுக்கு. ஆல்ரெடி ஒரு வாட்டி வாங்கி அது எங்களுக்கு தெரியல எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டாங்க, அது வேஸ்டா போயிடுச்சு. சரி செகண்ட் டைம் வாங்கி ட்ரை பண்றோம். அவங்களுக்கு தெரிஞ்சா எங்களுக்கு அது சொல்லி ஹெல்ப் பண்ணுங்க. அப்புறம் கார்டனிங்ல என்னென்ன புதுசா நம்ம விதை போட்டோம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். அப்புறம் வந்து நம்ம இன்னைக்கு எந்த கோயிலுக்கு போறோம், என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமா நம்ம இன்னைக்கு போறது நம்ம குலதெய்வ கோயிலுக்கு. அது எந்த கோயில், நம்ம போய் என்ன பண்றோம், நடுவில் வேற எதுனா எந்த கோயிலுக்கு போறோம் அந்த மாதிரி எதனா இருந்தா அதை அப்படியே ஆட் பண்றேன், நீங்க பாருங்க. மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. மறக்காம கேள்வி கலைக்குட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே. நம்ம கார்டன்ல ரோஸ், மல்லி எல்லாமே நல்லா வளர ஆரம்பிச்சிருச்சு மக்களே. வெங்காயத்தோல், கஞ்சி தண்ணி அதெல்லாம் ஊற்றி இன்னும் நல்லாவே க்ரோ கொடுத்துருச்சு மக்களே. ஒர்க்கும் முடிச்சுட்டு நம்ம கோயில் போறதுக்கு கிளம்பிட்டோம் மக்களே. வாங்க நெக்ஸ்ட் என்னன்னு பார்ப்போம். நம்ம திருப்பூர்ல இருந்து செங்கல்பட்டு போற லிங்க் ரோட்ல போனா 1 கிலோமீட்டர்ல இந்த மாதிரி ஒரு போர்டு வரும் மக்களே. அந்த போர்டுல இருந்து நம்ம அந்த ஆர்ச்சியும், அந்த போர்டு சைட்லயே ஒரு ஆர்ச்சியும் வரும். அந்த சைட்ல இருந்து நம்ம உள்ள போனா ஒரு 1 or 1.5 கிலோமீட்டர்ல உள்ள ஒரு கோயில் வரும். இந்த மாதிரி அந்த கோயில் இருக்கு. இப்பதான் எல்லாமே ஃபுல்லா புதுசா புதுப்பிச்சுட்டு வராங்க. இது வந்து ஸ்ரீ பால திரிபுர சுந்தரி அம்மனோட டெம்பிள். உள்ள வந்து ஃபுல்லா இப்பதான் புதுசா நல்லா பெருசா கட்டிட்டு இருக்காங்க. ரொம்ப காமான பிளேஸ் வந்து அங்க உள்ள இருக்கு. உள்ள போகும்போது நல்ல அமைதியான ஒரு மனநிலை வருது. அப்படியே கொஞ்சம் உள்ள போனோம்னா அம்மாவோட அந்த அம்பாலோட கருவறை வந்து உள்ள இருக்கு. ஆனா வெளியில இங்க எல்லாமே தான் போன் அலோடு. இந்த மாதிரி இந்த பில்டிங் உள்ள வந்து போன் கண்டிப்பா அலோடு இல்லை, வெளியிலே டோக்கன் போட்டுடணும். அப்புறம் மென்ஸ் வந்து ஆம்பளைங்க வந்து ஷர்ட் பனியன் இல்லாம தான் உள்ள போகணும். இந்த கோயிலோட சிறப்பு என்னன்னா, செகண்ட் ஃப்ளோர்ல வந்து அந்த பிளாக்ல செகண்ட் ஃப்ளோர்ல வந்து மூலிகையாலேயே செஞ்ச அம்பாள் வந்து மேல இருக்காங்க. அங்க வந்து போகும்போது கண்டிப்பா கம்பல்சரி ஜென்ஸ் வந்து ஆம்பளைங்க வந்து
ஷர்ட்ஸ் போட்டுட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிகமாக வச்சிருக்காங்க. அதே மாதிரி உள்ள கண்டிப்பா ஃபோன்ஸ் அலோட் கிடையாது, ஷர்ட்ஸும் போட்டுட்டு போகக்கூடாது. ஜென்ஸ்லாம் சாரி மக்களே, இதுல கொஞ்சம் சவுண்ட் கம்மியா கேட்கும். அங்க ஒர்க்ஸ் போயிட்டு இருந்ததுனால அந்த சவுண்ட் ஜாஸ்தியா கேட்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த அம்மன் வந்து முழுக்க முழுக்க ஃபுல்லா மூலிகையாலே செய்யப்பட்ட அம்மன். உள்ள போய் சாமி பார்த்தா பச்சை கலர்ல இருப்பாங்க மேல. அங்க வந்து ஒரு லிங்கமும் வச்சிருக்காங்க. அந்த லிங்கத்தை பத்தி தான் நான் இந்த வீடியோல பேசியிருப்பேன். அப்புறம் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் நம்ம ஏறுறதுல அவங்க ஒரு வித்தியாசமா ஒன்று வச்சிருக்காங்க. அது வந்து எப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் அந்த ஏறும்போது அந்த 15 படியும் வந்து வளர்ப்பிறை அப்படின்னு சொல்லி அந்த திதியை மென்ஷன் பண்ணி அந்த 15 படியும் கீழே வரும்போது போய் அம்பாளப்பிறை அப்படின்னு சொல்லி அந்த திதியை வந்து அந்த படிக்கு வச்சிருப்பாங்க. அப்போ வந்து என்ன பண்ணோம்னா, அம்பாளை பார்த்துட்டு அவங்க கிட்ட வந்து நம்ம வந்து பார்த்துக்கோங்க, இனிமேல் நடந்ததும் சரி இனிமேல் நடக்க போறதும் சரி அப்படின்னு எல்லாமே நல்லதும் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு, நான் வந்து முதுகு காமிக்காம எப்படி இறங்குறேன் அப்படின்னு சொல்லி, வளர்ப்பிறையில நம்ம எப்படி ஏறுறோமோ அதே மாதிரி தேய்பிறையிலையும் அவங்க கிட்ட வந்து நம்ம பேச காமிச்சிட்டே தான் இறங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஐதீகம் வச்சிருக்காங்க. இதை பத்தி தான் நான் அதில் பேசியிருப்பேன். பட் ஆனால் அங்கே ஒர்க்ஸ் போயிட்டு இருந்ததுனால என்னோட சவுண்ட் அங்கே ஜாஸ்தியாக கேட்காதனால நான் இப்போ இந்த மாதிரி பேசுகிறேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பட் மக்களே, முடிஞ்ச எல்லாருமே அங்கே போய் விசிட் பண்ணுங்க. ரொம்ப காமாக இருக்கு பிளேஸு, நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பும் இருக்கு. அங்கே சாமி கும்பிட்டு அப்படியே நம்ம வந்து பெரியாண்டவர் கோயிலுக்கு கிளம்பிட்டோம். அங்கேருந்து பெரியாண்டவர் கோயில் வந்து போக ரொம்ப கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம எப்படின்னா இன்னைக்கு பொங்கல் வச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நைட் ஆனாலும் அங்கே ஃபங்க்ஷன்ஸ் போயிட்டு தான் இருந்தது. அதனால வந்து நாங்கள் பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் மக்களே. பாப்பா அங்கே போட்டுங்க சாங்க்கு சாமி பாட்டுக்கெல்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. நம்ம பொங்கல் வைக்க ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணி பொங்கலும் டக்குன்னு கொஞ்சம் பொங்கி வந்துருச்சு. நம்ம அவசரத்துக்கு ஏற்ற மாதிரி பொங்கலும் நமக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. உடனே பொங்கி வந்துருச்சு. அப்புறம் சாப்பாடு கொதிக்கிற வரைக்கும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அன்னைக்கு அவரோட கோயிலுக்கு என்னால் போக முடியல, அதனால இங்க முருகரை பார்த்து அவரை வேண்டிக்கிட்டேன். சாப்பாடு வேகிற சீக்கிரத்துல கொஞ்சம் நமக்கு தேவையான அந்த வெல்லம் அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இடிச்சு வச்சுக்கிட்டு, நெய் அந்த பேக்கெட்லாம் கொஞ்சம் கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கிட்டோம். அம்மா பாவம் கொஞ்ச நாள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து ரொம்ப ஈரமா இருந்தது, கட்டை எரியவே ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதனால கொஞ்சம் ஊதி ஊதி தான் எரிய வைக்க வேண்டியதாக இருந்தது. ஃபர்ஸ்ட் பொங்கும்போது ஸ்பீடாக பொங்குச்சு, அப்புறம் கொதிக்க வைக்க கொஞ்சம் லேட்டாகவே ஆச்சு. ஆனால் பரவாயில்ல, நல்லாவே இருந்தது டேஸ்ட்டு. அப்புறம் முடிச்சுட்டு இறக்கிட்டோம். ஸ்ட்ரெயிட்டாக சாமிக்கு வச்சுட்டு போய் நாங்கள் வச்சு சாமி கும்பிட்டோம். எல்லாருமே நிறைய பேர் இருந்தாங்க. அன்னைக்கு தைப்பூசம்ன்றதுனால ஸ்பெஷலாக பூஜைலாம் பண்ணி அபிஷேகம்லாம் பண்ணாங்க. அப்புறம் இந்த தரிசனம் வந்து இன்னைக்கு வந்து எங்களுக்கு கிடைச்ச தரிசனம் வந்து நான் சொல்ல வார்த்தையே இல்லை மக்களே. ஏன்னா நம்ம அந்த பாலாம்பிகை கோயிலையும் சரி பெரியாண்டவர் கோயிலையும் சரி ரொம்ப மன நிறைவா இருந்தது. ரொம்பவே கொடுத்து வச்ச மாதிரி இருந்தது. அண்ணா வந்து சாமிக்கு தீபாவளிலாம் காமிச்சிட்டு எல்லாம் பண்ணிட்டு சாமி கும்பிட்டு நாங்கள் வெளில வந்துட்டோம். அப்புறம் சாமிக்கு கடைசியா பண்ற பூஜைலாம் சாமி பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபுல்லா சாமி கோயிலுக்கு கற்பூரம் ஊதுவத்திலாம் காமிச்சு மணி அடிச்சு நல்ல ஒரு வைபா இருந்தது. இந்த இடத்துல நின்று அது எல்லாத்தையுமே பார்க்க ரொம்பவே நல்லா இருந்தது. ஏன்னா அன்னைக்கு அவ்வளோ லேட்டாயும் வந்து நமக்கு அந்த ஒரு குழுப்பணம் இருந்தது இதெல்லாம் பார்க்கணுன்ட்டு. நல்ல ஒரு சவுண்டோட நல்லா மணி இது பாடிச்சுக்கிட்டு சின்ன கோயிலை சுற்றி வந்தாங்க அவங்க. பாருங்க மக்களே நீங்களும். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நீங்களும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாமே கவர் பண்ணேன். அப்புறம் அந்த டைம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 8:30 ஆயிட்டுருக்கோம் மக்களே. அப்போ வந்து நல்லா சுட சுட வந்து பிரசாதம் வந்து அவங்க வந்து போட்டாங்க. அப்புறம் சாப்பாடுலாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. நம்மளும் அந்த பிரசாதம் கூடயே வச்சு பொங்கலும் கொஞ்சம் எல்லாருக்கும் கொடுத்துட்டோம். அதுவும் கொஞ்சம் நல்ல ஒரு மன நிறைவாக இருந்தது. ஏன்னா எல்லாருக்கும் நம்ம எப்பவுமே மோஸ்ட்டாக ஒரு 4-5 பேர் தான் கொடுக்க முடிகிற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த வாட்டி நம்ம பொங்கல் வச்சது எல்லாருமே எல்லாருக்கும் கொடுத்தோம். அவங்க பிரசாதம் வாங்கிட்டு அப்படியே நம்மக்கிட்ட ஸ்வீட் வாங்கிட்டு போகிற மாதிரி இருந்தது. அந்த வீடியோலாம் கொஞ்சம் எடுக்க முடியல, ஆனால் நான் அது சொல்லிக்கிறேன் அழகாக.
எல்லாருக்கும் கொடுத்து அங்கேயே எல்லாம் வச்சு நல்லா சாப்பிட்டு மன நிறைவா நாங்கள் வீட்டுக்கு வந்தோம் மக்களே. ஃபுல்லா மொத்த கோயிலுமே சுத்தி சாம்பிராணி போக கற்பூரம் மணி அடிச்சுக்கிட்டு எல்லாமே பண்ணாங்க. நம்மளை சுத்தி அப்படியே ஒரு பாசிட்டிவ் வைப் அப்படியே சர்க்கிள் ஆன மாதிரி இருந்தது மக்களே. அந்த இடத்துல நின்று நான் பார்க்கும்போது எனக்கு உண்மையாலே அப்படிதான் இருந்தது. ஏன்னா நிறைய பேர் ஒரு 35 மெம்பர்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க. எல்லாருமே அப்படியே கூட சுத்திட்டு வந்தாங்க. அந்த ஊதுவத்தி ஸ்மெல் வந்து அப்படியே சாமி வந்து அங்கேயே கூடயே இருக்க மாதிரி அப்படியே ஒரு ஃபீல் கொடுத்தது. அப்படி நல்லா இருந்தது அந்த இடத்துல. உண்மையிலேயே நாங்கள் வந்து தைப்பூசம் அன்னைக்கு நான் இந்த மாதிரி ஒரு இதுக்கு போவோம், அங்கே வந்து இந்த மாதிரி நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிக்கல. உண்மையிலேயே எங்களுக்கு வந்து இது ஒரு பெரிய கொடுப்பனை அப்படின்ற மாதிரி தான் எங்களுக்கு இருந்தது. நீங்கள் அந்த வீடியோ பார்த்து அந்த நேரில் போய் பார்த்த பலனை அடைஞ்சுக்கோங்க மக்களே. நல்ல தரிசனம், நல்லா ஆரத்திலாம் பார்த்து சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே அங்கே நாங்கள் கிளம்பிட்டோம் மக்களே. எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. எல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டு சாமி விழுந்து கும்பிட்டுட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். உங்களுக்கு இந்த ஸ்ட்ரீட் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ லேட்டாக நாங்கள் அங்கேருந்து மூவ் ஆயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபுல்லாக ஒரே ஃபாரஸ்ட் ரேஞ்ச் மாதிரி. ஈவினிங் நாங்கள் போகும்போது கொஞ்சம் அந்த வயல்வெளிலாம் தெரியும் போது கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்தது. நைட் டைம்ல இந்த இடத்த பார்க்கும்போது உண்மையிலே இது ஒரு ஃபாரஸ்ட் உள்ள நம்ம வந்து போற மாதிரி தான் வந்தது. கொஞ்சம் தூரம் இந்த காரும் நம்ம கூட வந்தது, பின்னாடி ஒரு 2 கார் வராம இருந்தது. அப்புறம் போக போக சுத்தமா யாருமே இல்லை, நாங்கள் மட்டும்தான் டிராவல் பண்ற மாதிரி இருந்தது. ஃபுல்லா அது பிளாக்கா ஃபுல்லா மறைச்சிட்டு இருந்தாங்க இருந்தது. அப்புறம் அப்படியே மூவ் ஆகி அங்கிருந்து நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் மக்களே. எல்லாமே இந்த நாள் எங்களுக்கு ரொம்பவே ஃபுல்ஃபில்லாக இருந்துச்சு. அப்படியே அங்கேருந்து நாங்கள் கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம் மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக மறக்காம செல்விஸ் கடைக்குட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே. பாலாம்பிகை கோயிலில் வந்து நான் வெளியில ஃபோட்டோ செல்ஃபி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்தேன். அப்போ வந்து இவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியல, வந்து நின்று ஒரே ஃபோர்ஸ் அப்படியே நின்றுட்டு அப்படியே கேமராவே பார்க்குற மாதிரி ஃபோர்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் vlogல மீட் பண்ணுற வரைக்கும் டாடா பாய் மக்களே.